கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். எச் ராஜா அவர்கள் கனிமொழி அவர்கள் குறித்தும் தந்தை பெரியார் அவர்களுடைய சிலை உடைப்பென்ற கருத்துக்கு சிறப்பு நீதிமன்றம் ஒரு வருடம் அவருக்கான சிறை தண்டனை விதித்திருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியான தீர்ப்பு, வரவேற்க வேண்டிய தீர்ப்பு, எங்களை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தீர்ப்பு. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிக்கக்கூடிய தனி நீதிமன்றம் 2018 தொடரப்பட்ட இந்த வழக்கில் முழுமையாக சாட்சிகள், ஆவணங்கள், சான்றுகள் அடிப்படையில் விசாரித்து இன்றைக்கு பீகாரி எச் ராஜாவுக்கு வழங்கிய இந்த தீர்ப்பை திராவிட சமூகம், மானமுள்ள சமூகம் ஏற்று மகிழ்கிறது. அதே நேரம் நம்முடைய அருமை சகோதரி கனிமொழி அவர்களை இழிவாக பேசியதற்கு 6 மாதமும், தந்தை பெரியார் அவர்களுடைய சிலையை உடைப்பேன் என்று சொல்வதற்கு 6 மாதம் ஆக 1 வருடம். சட்ட பரிபாலனம், நீதி பரிபாலன அடிப்படையில் ஓராண்டுக்குள் இருக்கின்ற காரணத்தால் உடனே கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிறுத்தி வைத்தும் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கும் சங்கி பீகாரி ராஜா தரப்பில் வாதிடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது சட்ட நடைமுறை. 2 வருஷத்துக்கு மேலே தான் கொடுக்க மாட்டாங்க. 2 இயர்ஸுக்குள்ளே 1 இயர்னால கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. சொந்த ஜாமீனில் பீகாரி ராஜா வெளியே வந்திருக்கான். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன எங்கள் தந்தை பெரியாரை எவனொருவன் அவமரியாதை பேசுகிறானோ அவனை நாங்கள் அவமரியாதை பேசுவோம். நான் நாகரிகமாக பேசுகிறவன். இந்த திராவிட சமூகத்துக்கு, தாழ்ந்த சமுதாயத்துக்கு, அடக்கப்பட்ட சமுதாயத்திற்கு, கல்லிலும் புல்லிலும் தேரையாய் மதிக்கப்பட்டு புழுபட்டு கிடந்த இந்த சமூகத்திற்கு உரிமை குரலாய் எழுந்த எங்கள் தந்தை பெரியாருடைய சிலையை உடைப்பேன் என்று சொன்ன அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புழு இந்த பீகாரி ராஜா. அது மட்டுமல்ல, பெண் குலத்தையே இழிவுபடுத்துகின்ற அடிப்படையிலே கனிமொழியை இழிவாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு நீதிமன்றம் ஆராய்ந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தீர்ப்புக்கு பின்பாக இந்த சங்கி பீகாரி பார்ப்பனன் ராஜா ஒரு பேட்டி அளிக்கிறான். திராவிடம் ஆரிய போர், இந்த போரில் என்னுடைய பயணம் தொடரும் என்று சொல்கிறான். வீராதி வீரனாக வசனம் பேசுகிறான் ஒரு கோழை. நீ வீரனா, சுயமரியாதைக்காரனா, தன்மானம் உள்ளவனா, மன்னிப்பு கேட்காத பரம்பரையா? ஏற்கனவே அவருடைய பேட்டியில் ஹைகோர்ட்டாவது மயிராதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு மண்டியிட்ட ஒரு பார்ப்பன. நீ இந்த வழக்கில் மண்டியிட மாட்டையா? மண்டியிட வைப்போம் சட்ட பரிபாலனத்தில். நீ மன்னிப்பு கேட்பது உறுதி. இன்றைக்கு காலத்தை தூக்கிட்டு பேசிட்டு வர்ற நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கம், நூற்றாண்டு கண்ட உன்னுடைய RSS, இந்த தமிழ் மண்ணில் RSS சித்தாந்தத்தை ஓடோட விரட்டி இருக்கிறது திராவிட சித்தாந்தம். பயணிப்போம், மீண்டும் பேசுவோம்னு சொல்ற உனக்கு தில்லு இருந்தா, RSS காரனுக்கு தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா பேட்டி கொடுத்துருக்கீங்கள. நான் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்லிட்டு வா பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் நீதி கேட்போம், தண்டனை கேட்போம், அது வேற. ஆனால் ஒருத்தனுக்கு தில்லு இருந்தால், அமாவாசை இருட்டில் பிறந்தவனாக இருந்தால் ராத்திரியில் யாருக்கு தெரியாமல் பெரியார் சிலையை உடைச்சிட்டு போயிடலாம். சவால், சேலஞ்ச். முடியுமா? தமிழ்நாட்டில் கை இருக்குமா? உன் மண்டை இருக்குமாடா? பெரியார் சிலை ஒரு உடைச்சா உன் மண்டையை உடைப்போம். நான் வன்முறையை தூண்டலை, நீ வன்முறையை தூண்டுக. அதான் வழக்கு. இந்த வழக்கின் தீர்ப்பு மூலமாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால்,
தமிழகத்திலே இரு சமூகங்களுக்கு பகுத்தறிவு சமூகம் பெரியாரை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஊர். அண்ணாமலை நேற்று சொல்கிறாரு, நாங்கள் அவர் லண்டனில் படிச்சுட்டு உளர்றாரு. நேற்று வடக்க அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு, இங்கே வரும் வடகாற்று வேறு தென்காற்று வேறு. இது தென்றல் காற்று, திராவிட தென்றல் காற்று. ராமர் கோயிலை கட்ட வேண்டும், பாபர் மசூதி இடிக்க வேண்டும் வா இந்துக்களை என்று சொன்னால் வடக்கு இருக்கிறவன் சூடாயத்தை எடுத்துக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு கடப்பாறையை தூக்கிட்டு போவான். நீ தமிழ்நாட்டில் கூட்டுப்பார். நேற்று கார்த்திகை அமாவாசை ராமேஸ்வரத்துக்கு லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு பக்தர்கள் போய் நீராடி இருக்காங்க. அது அவங்க நம்பிக்கை. ராமேஸ்வரத்துக்கு வரும்போது அப்படியே மண்டபத்தில் அல்லது அக்கா மடத்தில் தங்கச்சி மடத்தில் இருக்கக்கூடிய பெரியார் சிலையை எச் ராஜா மாதிரி ஒரு பார்ப்பன கொழுவு பிடிச்சவன் உடச்சிக்கிட்டு இருந்தா, ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வர்றான் பாருங்க, ராமரை வழிபட்டு வரான்ல, அவன் பெரியார் ராமசாமி சிலையை யாராவது உடைச்சா அவன் கையை வெட்டிருப்பான். இதான் இங்கே இருக்கிறவன். நீ அங்கே இருக்கிறவனை எப்படி வச்சுருக்க? நாங்கள் அண்ணாமலைக்கு உதாரணம் சொல்கிறேன், இப்படி நாங்கள் வச்சுருக்கோம். பழனிக்கு காவடி தூக்குவான், வைகாசிக்கு பால் கூட எடுப்பான். இப்போ கார்த்திகை மார்கழி நடந்து போவான், ஐயப்பனுக்கு போவான், எங்கேயும் போவான். பங்குனி உத்தரத்துக்கு கூட்டம் சேரும். அதான் உதாரணம் சொல்லியிருக்கேன். மதுரை சித்திரை திருவிழா, தெற்கு செமைக்கே பெரும் திருவிழா, அழகர் திருவிழா, அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழா. அன்னைக்கு தான் காலையில் தேர்தல். கடந்த ஆண்டு காலையில் அழகரை போய் தரிசிக்க போயிட்டான். இந்த அண்ணாமலை மாதிரி எச் ராஜாவை கூமுட்ட பிள்ளைக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டான். அழகரை வழிபட்டுட்டான். அப்படி நேரம் தாமரை கோட்டு போட்டுவான் நினச்சான். அவன் கண்ணுக்கு தாமரை தெரியல. அழகரை கும்பிட்டான், சாமியை கும்பிட்டான், குடும்பத்தை காப்பாற்றிட்டான், வழிபட்டான். அவன் நம்பிக்கை நேரம் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு போயிட்டான்டா. அதான்டா திராவிடமுக்கு கற்று வச்சிருக்கிற பாடம். உன் கடவுள் நம்பிக்கை வேறு, ஒரு மத நம்பிக்கை வேறு, உடைய மரபு நம்பிக்கை வேறு. இதை நாங்கள் உடைக்க மாட்டோம். திராவிடம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். சமூக நீதி. கோயிலுக்கு செல், உன்னை எட்டத்தில் நிறுத்துகிறான் தீண்டத்தகாது என்று சொல்லி, கருவறைக்குள் உன்னை நுழைய விட மாட்டேங்கிறேன் என்று சொல்கிறான். இறைவனால் படைக்கப்பட்டவன் நான் உனக்கு பூஜை செய்ய வந்தவன், நீ என் காலில் விழுந்து வணங்க வந்தவன், நான் பிறப்பால் உயர்ந்தவன், நீ பிறப்பால் தாழ்ந்தவன் என்று சொல்கிறான். ஆகவே உன்னையே எண்ணிப்பார். நான் சொல்கிற கருத்தில் சரியாக இருந்தால் ஒத்துக்கொள், எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள். நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் சரி என்று நான் சொல்லவில்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் விட்டுவிடு. இப்படி சொன்ன தலைவனா பெரியார். அவர் சிலையை உடைப்புன்னு சொல்லிட மாங்காய் மடையா முடியுமாடா? தமிழ்நாட்டில் கையில் காப்பு கட்டியிருப்பான். மாரியாத்தா கோயிலுக்கு, பழனி முருகனுக்கு காப்பு கட்டியிருப்பான், சமயபுரம் மாரியாத்தா கோயிலுக்கு காப்பு கட்டியிருப்பான். அவன் நம்பிக்கை. பெரியார் சிலையை உடைக்கிறத அவன் பார்த்தானாக்கு கருப்பு சட்டக்காரன். நாங்கள் அவனை அடிக்க வேண்டியதில்லை. எச் ராஜா மனசில் வச்சுருக்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு கருப்பு கட்டிருக்கான் பாரு, காப்பு கட்டிருக்கான் பாரு, அவன் கையில் அருவாளை தூக்கிட்டு மண்டையை உடைப்பேன். இதாண்டா தமிழ்நாடு. ஏன்னு கேட்குறியா? என்னை மானமும் அறிவும் உள்ள பகுத்தறிவு மனிதனாக நடமாட வைத்தவன் பெரியார். எனக்கு எல்லாத்தையுமே ஒரு இயற்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. அதான் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்கிறவன் இங்கே இருக்கான். இதை அண்ணாமலை புரிஞ்சுக்க. இந்த தத்துவத்தை நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம். வடக்க நீ தற்கூரி ஆக்கி வச்சிருக்க. அதனால தான் இன்னைக்கு இந்த ராஜா தீர்ப்பு எப்படி நான் பார்க்குறேன்னு கேட்டால், சைமன் ஒருத்தங்க ஒரு சைக்கோ அலைகிறான். முடிச்சுட்டு அவன் கதை முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட முடிச்சு விட்டான். முடிவுரை இருக்குது, காலாவதி ஆயிட்டான். அவன் பாரதிய ஜனதாவுடைய பி டீம் நாங்கள் சொல்லுவோம். இவன் தந்தை பெரியாருடைய சிலையை உடைப்பேன்னு சொன்னால் அவன் பெரியார் தலைவர் கலைஞருக்கு உயிரோடு இருக்கும்போதே, பெரியார் உயிரோடு இருக்கும்போது, கலைஞருக்கு உயிரோடு இருக்கும்போதே சிலை வைத்து மகிழ்ந்தாரா?
திராவிட இயக்கத்துடைய மாணவன் கலைஞர்னு சொல்லி அந்த கலைஞருடைய பேனா நினைவு சின்னத்தை உடைப்பேன்னு சொல்கிறவன் தான் இந்த சைமன் சீமான். இவன் பீட்டின். இந்த தீர்ப்பை நீ மனசில் வச்சுக்க. இந்த தீர்ப்பு தான் உனக்கு எதிர்காலத்தில் சவுக்கடியான தீர்ப்பு. நீ வர முடியாது. எச் ராஜாவுக்கு சொன்ன பதில் தான் சைமனுக்கும் சொல்கிறேன். திரும்ப முடியாது. பேனா நினைவு சின்னத்துக்கிட்ட வந்துட்டு நீ திரும்ப முடியாது. இதான் தமிழ்நாடு. வன்முறைக்கு நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட மாட்டோம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம். வன்முறையற்ற சமுதாயம் படைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் படைப்போம். ஆனால் நீ ஆதிக்கத்தை உருவாக்க வேண்டும், இங்கே கலவரத்தை உருவாக்க வேண்டும், மானமும் அறிவுள்ள மனிதனாக்கிய தந்தை பெரியாருடைய சிலையை உடைப்போம் சொல்லுகிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் எப்படி வந்துச்சு? தைரியம் எப்படி வந்துச்சு? மன்னிப்பு கேட்டு மன்றாடிய வாழ்ந்த பரம்பரடா நீங்கள். தூக்கு மேடையை கண்டு முத்தமிழக பரம்பரடா திராவிட இயக்கம், பெரியாருடைய வாரிசு. நீ யார்? எங்கள் தந்தை பெரியார் மீது 1000 வழக்குகள். எந்த வழக்கு வழக்கறிஞர் வச்சு வாதாடலை. அவரே வாதாடினார். ஒரு செயலை செய்ததுக்கு பின்னால் நானே செய்தேன், அதற்கு என்ன அவதூறு என்று கேட்பார். பிராமணர்களுடைய பூணலை நீங்கள் அறுத்தீர்களா? அறுத்தேன். பிராமண ஹோட்டல் என்பதை நீங்கள் அழித்தீர்களா? அழித்தேன். ஏன் அழித்தீர்கள்? ஒரு தெருவு இருக்குது, இந்த தெருவில் ஒருத்தி மட்டும் வீட்டில் பத்தினி வீடுன்னு போட்டிருக்கா, மற்றல என்ன வீடு? ஆனால் அவன் என்ன பிறப்பில் உயர்ந்தவனா பிராமணன், அதனால் அழித்தேன் தார்வை வச்சு. பூணல் மட்டும் என்ன போடுறான்? இந்த பூணல் மூலமாக இவன் உயர்ந்தவனா? அவருக்கு அவமானம் ஏற்பட்டது. எதனால் அவமானம் ஏற்பட்டது? அவருடைய பூணல் என்ன விலை? அரையனா. அந்த அரையனா நான் வேணா கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் சொல்லுங்கன்ட்டு விட்டார். நான் ஐயா ராஜா, நீ சொல்லியிருக்கியா உன் தலைமை சாவார்கார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அந்தமான் சிறையிலிருந்து 13 கடிதம் வெள்ளைக்காரனுக்கு எழுதி அவன் பூட்ஸு காலம் நக்குனவி தானே நீங்கள்? இன்னும் அவனை பெரிய வீர சாவார்கார், மானங்கட்ட போய் ஒருத்தன். அது மட்டுமல்ல, பிழை பூதிய வெள்ளைக்காட்டை வாங்கி பிழைச்ச கூட்டம் சாவார்கார் கூட்டம், கோல்வார்கார் கூட்டம். ஹைகோர்ட்டாவது மயிரான்னு சொன்னேன், எந்த தண்டனை ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். நீ மன்னிச்சுக்கோங்கன்னு ஆத்துக்காரர் மாதிரி அழுதேடா அக்ரகாரத்து நாயே. எங்கள் தந்தை பெரியார் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகச் செய்தவர். வாழ்நாளெல்லாம் இந்த சமூகத்திற்காக, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் படைப்பதற்காக, அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு சமதர்ம சோசலிச சமுதாயம் படைத்திட, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று போராடிய தலைவன் இல்லையா? அதனால் இந்த தீர்ப்பு இந்த கொக்கரித்து திரிகிற எட்டப்பர் கூட்டத்திற்கு சரியான படிப்படியான தீர்ப்பு. மேல்முறையீடு சென்றாலும் இந்த தீர்ப்பு கீழமை நீதிமன்றம் சரியான முறையில் ஆவணங்களின் அடிப்படையில், சாட்சியின் அடிப்படையில் தான் வழங்கியிருக்கிறது. மேல்முறையீட்டிலும் இதைவிட கூடுதலான தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே எச் ராஜா அடங்க மறுத்தால் உன்னை அடக்கி காட்டுவோம். எச்சரிக்கை. நன்றி சார். வணக்கம்.